ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைய மெனு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மைசூர் தால் போட்டு தால் தான் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா ஒரு சுவையான தால் பண்ணியிருக்கேன். இது சகப்பு முளைக்கீரை, அதே தான் பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். இது மசால் வடை. இது பொட்டேட்டோ ஃப்ரை. பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப வாய்வு தான். ஆனால் என்னென்னா அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகமும் பூண்டும் நல்லா நசுக்கி போட்டுட்டு செஞ்சிங்கன்னா சுவையும் நல்லாயிருக்கும், வாயு கம்மியாக இருக்கும். இது லெமன் ரசங்க. தக்காளி போட்டு புளிக்கு பதிலாக லெமன் போட்டிருக்கேன். லெமன் ரசம். இது எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பையன் இருக்கான், என் பேரன். அவனுக்காக செஞ்ச சூப்பு. இன்னைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நட்பு தூய்மையான நட்பும் இருக்குது, துரோகம் பண்ணுற நட்பும் இருக்குது. ஆனால் சில நட்பு நம்மளை வாழவும் வைக்கும், சில நட்பு நம்மளை சாகவும் அடிக்கும்னு சொல்லுவாங்க. என்னை இன்றைக்கி நான் இந்த நிலைமைக்கு நல்லா இருக்கிறேன்னா ஒரு நட்பு. அதுதான் என்னையும் வாழ வச்சது. கண்டிப்பாக அதை மறக்கக்கூடாது. யாருமே இந்த உலகத்தில் உண்மையாக இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கிட்டு உள்ளே ஒன்றும் வெளியில் ஒன்றும் வச்சுக்கிட்டு தான் ஒரு முகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. என்ன பண்ணுறது? உலகமே ஒரு நாடக மேடை. அதில் நம்ம எல்லாரும் நடிகர்கள், நடிகைகள். கடவுள் தான் டைரெக்ஷன் பண்ணுறாரு. அந்த டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாருமே நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. இதை புரிஞ்சிக்கணும் நம்ம எல்லாருமே. ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு பதட்டப்படாமல், கோவப்படாமல் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நிதானமாக ஒரு பிரச்சனையை பற்றி யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பல தீர்வுகள் வரும். அந்த தீர்வுகள் வழியாக நம்ம பிரச்சனையை நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே, வாழ்க வளர்க.